வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டிருப்பீர்கள் சிவபெருமான் பஞ்சமுகமாக தோன்றினார், அஷ்டமூர்த்தியாக தோன்றினார் என்று. ஆனால் சிவபுராணம் மற்றும் பிற சைவ ஆகமங்களில் சிவபெருமான் 19 அவதாரங்களை எடுத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தனி காரணத்திற்காக, ஒரு உலக நன்மைக்காக, ஒரு தெய்வீக பணிக்காக எடுத்தது. இன்று அந்த 19 அவதாரங்களையும் விரிவாக உண்மையாக பார்க்க போகிறோம். அவதாரங்கள் பட்டியல்: 1. பிப்லாட், 2. நந்தி, 3. வீரபத்ரா, 4. பைரவர், 5. அஸ்வதாமா, 6. ஷரபா, 7. கிரகபதி, 8. துர்வாசா, 9. அனுமான், 10. ரிஷபா, 11. கீராத், 12. கிருஷ்ணதர்ஷன், 13. சுரேஷ்வர், 14. சுண்டன் தர்கா, 15. பிரம்மச்சாரி, 16. யாதிநாத், 17. ஏக்ஷேஸ்வர், 18. விஸ்வரூபா, 19. சதாசிவம். ஒவ்வொரு அவதாரத்தின் விளக்கம். பிப்லாட் அவதாரம் நீக்க சிவன் பிப்லாட் வடிவம் எடுத்தார். நந்தி பக்தனின் வேண்டுகோளுக்காக நந்தி வடிவில் தோன்றி காவலனானார். வீரபத்ரா தக்ஷை யாகியத்தை அழிக்க உருவான கோப அவதாரம். பைரவர் அநீதியை தண்டிக்க கடுமையான காவலன். அஸ்வதாமா மகாபாரத காலத்தில் போரின் ஒரு கருவி. ஷரபா விஷ்ணுவின் நரசிம்ம வடிவத்தை சமப்படுத்தியவர். கிரகபதி கிரகங்களை கட்டுப்படுத்திய அவதாரம். துர்வாசா சாபசக்தி கொண்ட முனிவர் வடிவம். அனுமான் ராமாயணத்தில் சேவை செய்த அன்பு வடிவம். ரிஷபா ஆன்மீக தலைவர், சைவ மரபின் அடையாளம். கீராத் அர்ஜுனனை சோதிக்க வேட்டைக்காரன் வடிவம். கிருஷ்ணதர்ஷன் பகவான் கிருஷ்ணருக்கு தன்னை வெளிப்படுத்திய வடிவம். சுரேஷ்வர் தேவர்களின் ஆட்சியாளராக தோன்றியது. சுண்டன் தர்கா அசுரர்களை அழிக்கத் தோன்றியது. பிரம்மச்சாரி முழு துறவரம் எடுத்த வடிவம். யாதிநாத் யோகிகளின் தலைவர். ஏக்ஷேஸ்வர் பிரபஞ்சத்தை ஒரே ஆட்சியில் கொண்டவர். விஸ்வரூபா அண்டம் முழுவதையும் ஒரே உருவில் காட்டியவர். சதாசிவம் பரமசாந்தி மற்றும் பரிபூரண வடிவம். ஆன்மீக பாடம். இந்த 19 அவதாரங்களும் ஒரு உண்மை சொல்கின்றன. அருள் பெற பக்தி வேண்டும், அருள் நிலைக்க தர்மம் வேண்டும். சிவபெருமான் ஒவ்வொரு வடிவமும் நம் வாழ்க்கையில் ஒரு பாடமாக திகழ்கிறது. இவ்வாறு சிவபெருமான் எடுத்த 19 அவதாரங்களின் வரலாறும் அதன் அர்த்தமும் நம் ஆன்மாவை வளப்படுத்தும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய.